ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம சஹருக்கு பின்னாடி ஓத வேண்டிய ஒரு சூறாவை பத்தி பார்க்க போறோம். இதை நீங்க ஃபஜ்ருக்கு பின்னாடி கூட ஓதிக்கலாம். தொழுது முடிச்சுட்டு கூட நீங்க ஓதிக்கோங்க. ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. இன்னைக்கு ஓதாட்டினாலும் சரி, நீங்க கடைசி நேரத்துல பார்த்தாலும் நாளைக்கு ஞாபகம் வச்சு மறக்காம ஓதிருங்க. ஏன்னா இந்த சூறாவை ஓதினால் போதும். ஓதுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், ஒன்னும் ஜாஸ்தியா ஆகாது. ஆனா உங்களுடைய துவாக்கள் மின்னல் வேகத்துல கபூலாக்கப்படும். அதே நேரத்துல ரொம்ப முக்கியமாக எவ்வளவோ சூறாக்களை நம்ம ஓதுவோம், ஆனா இந்த சூறாவின் மீது நம்மளுடைய கவனங்கள் திரும்புறதே கிடையாது. என்ன நினைச்சுக்கிறோன்னா, இது ஒன்றும் சிறப்பான சூறா இல்ல, இதற்கு நிறைய சிறப்புகள் இல்லைன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பார்த்தா இந்த சூறாக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ஓதவே மாட்டாங்க. ஆனா இந்த சூறா பாத்தீங்கன்னா 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்ப எந்த அளவுக்கு இந்த சூறா சிறப்பாக இருந்தா இந்த சின்ன சூறாவை 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த சூறா தான் குல் யா அய்யுவல் காஃபிரூன சூறா. இந்த காஃபிரூன சூறாவை நிறைய பேர் பாத்தீங்கன்னா குல் சூராஸ் எல்லாம் ஓதுவாங்க, குல்லவது ரப்பின்னாஸ் ஓதுவாங்க, ஃபலக் ஓதுவாங்க, இக்லாஸ் ஓதுவாங்க, ஆனா காஃபிரூன் ஓத மாட்டாங்க. ஆனா குல் சூராஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே 4ம் சேர்ந்ததுதான் குல் சூராஸ். எதெல்லாம் குல்லுன்னு ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த 4மே பார்த்தா லைனா குல்லுன்னு ஆரம்பிக்கும். ஆனா எல்லாரும் அந்த 3 மட்டும் தான் ஓதுவாங்க, இந்த 1 விட்டுருவாங்க. இந்த 1க்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இதை ஓதுறதுனால நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல மிக விரைவாக கபூலாக்கப்படுது. குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. இன்னும் காஃபிர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எடுத்துரைக்கக்கூடிய சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்கு. இதனுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, காஃபிர்களை நோக்கி நம்ம சொல்றோம், நீங்க வணங்கக்கூடிய இறைவனை நான் வணங்குறது கிடையாது, நான் வணங்கக்கூடிய இறைவனை நீங்க வணங்குறது கிடையாது, நீங்க வணங்குறவனை நாங்க என்னைக்குமே வணங்க மாட்டோம், நாங்க வணங்குறவங்களை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாம என்ன சொல்றோம், காஃபிருக்கும் நமக்குமான வித்தியாசத்தை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு. இது அப்ப பாத்தீங்கன்னா காஃபிர்கள் இருந்தாங்க, மக்கத்து காஃபிர்கள் இருந்தாங்க. அவர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த ஒரு சூறா இறங்கி இருக்குது. காஃபிர்களுக்கு எதிராக நம்மளுடைய இஸ்லாமியர்கள் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், வணக்கத்துல எப்படி இருக்கிறோம், நாங்க அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இது ரொம்பவே சிறப்புக்குரிய சூறா. இன்னும் இந்த சூறாவை நீங்க தொழுகையிலையும் அதிகமாக ஓதிவாங்க. ஏன்னா இந்த சூறால அந்த லா அஹபது மா தஹபதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிருதுங்கிறனால குல்யால் காஃபிருன சூறாவே ஓத மாட்டாங்க. ரொம்ப சின்ன சூறா தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆயிரும்னு நினைச்சுப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு தடவை ஓதி காட்டுறேன், நீங்க 4 முறை ஓதி கொண்டா போதும். குல் யா அய்யுவல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுவல் காஃபிரூன லா அஹபது மா தஹபதுன வலா அந்தும் ஆபிதூன மா அஹபது வலா ஆன ஆபிதும் மா அபத்தும் வலா அந்தும் ஆபிதூன மா அஹபது லக்கும் தீனக்கும் வலியதீன். உங்களுடைய மார்க்கம் வேற, எங்களுடைய மார்க்கம் வேறன்னு சொல்லிட்டு நம்ம காஃபிர்களை நோக்கி சொல்லிதான் இந்த சூறாவையே முடிக்கிறோம். ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. இதை நல்லா கவனிச்சு நீங்க அர்த்தத்தோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே விஷயத்த 2 தடவை சொல்றதுனாலதான் அந்த வரி 2 தடவை திரும்ப திரும்ப ஒரு சின்ன மாறுதல்களோடு கிராமர் சேஞ்ச் ஆகி வருது. அதனாலதான் நமக்கு கொஞ்சம் என்னாவது குழப்பமா இருக்குது. நம்ம அவங்கள நோக்கி நம்ம சொல்றோம், அதுக்கப்புறம் அவங்க பக்கம் நம்மளை நோக்கி சொல்றோம். ரெண்டையுமே நம்ம இந்த சூறால சொல்வோம். இதுவரை இந்த சூறாவை நீங்க சிறப்பிக்காம இருந்தாலும் சரி, இனிமேல் என்ன பண்ணுங்க, சஹருடைய நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் இந்த ஒரு சூறாவை உங்க வாழ்க்கையில சிறப்பித்து வாங்க. இதை 4 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல உங்களுக்காக துவா செய்ய சொல்றீங்க. உங்களுக்காக இன்னைக்கு தராவீஹ் தொழுகையில ஜும்மாவில எல்லாம் நான் ஸ்பெஷலாவே துவா செஞ்சேன். அதுலயும் ஒரு சிலர் ரொம்பவே குறிப்பிட்டு பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகலாம் நான் நினைவு வச்சு நான் துவா செஞ்சேமா. பேர் தெரியாட்டினாலும் கூட உங்களுடைய பிரச்சனைகளை படிச்சனால அதை வைத்து நான் துவா செஞ்சேன். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட சிறந்த நிலைமை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உண்டாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க. இந்த ரமலான் நமக்கு நேர்வழி கொடுக்கக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கணும். நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் போட்டு வரோம். மறக்காம பார்த்து வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.